சுய மரியாதை எண் 281. நான் வெற்றி திலகதாரி ஆத்மா. 30/11/92. கேட்பது என்றால் பாபாவிடம் முழு ஆஸ்தியை கேளுங்கள். நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரி. வரதான கஜானா நம்முடையது எனில் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கேட்பதிலிருந்து விடுபடுங்கள். ஒவ்வொரு விஷயத்தில் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள். கேட்காமல் கிடைப்பதுதான் நல்லது. கேட்பதால் கிடைக்காது. கேட்பது என்றால் இச்சை. கேட்பது சரியல்ல. எல்லையற்ற சேவையில் இருந்தால் எல்லைக்குட்பட்ட இச்சை நிறைவேறிவிடும். பிராப்தி சொரூபம் உடையவர் சுய இச்சை தானாகவே பூர்த்தியாகிவிடும். சுய மரியாதை எண் 282. 12/11/92. முழு சக்கரத்தில் எல்லோரையும் விட செல்வந்த ஆத்மா நான். ஒரு நாளில் பல கோடி மடங்கு வருமானம் செய்பவர் நாம். இதுவே பரமாத்மாவின் அற்புதம். பார்க்கும்போது நாம் சாதாரணமாக இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய செல்வந்தர் நாம். உலகினர் செல்வந்தர் பின்னாடி செல்கின்றனர். அவர்கள் உங்கள் பின்னாடி வந்து விடுவார்கள். சாதாரணத்தில் மகான்தா உள்ளது. பாபா நம்மை என்னவாக ஆக்கியிருக்கிறார், என்ன என்ன நமக்கு தந்துள்ளார், இந்த இரு விஷயம் நினைவில் வைக்க வேண்டும். பாபா தந்துள்ள கஜானா யாராலும் திருட முடியாது. நெருப்பால் எரிக்க முடியாது. வெள்ளத்தால் போய்விடாது. அழிவற்ற கஜானா ஆகும். ஏழைகளைத்தான் பாபா செல்வந்தர் ஆக்குகிறார். பாபாவின் ஹூ ஈஸ் ஹூ இல் நமது பெயர் இருக்கிறது. பேகத் பாபா கிடைத்தார். பேகத் ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிட்டது. பேகத் கஜானா கிடைத்துவிட்டது. ஒவ்வொரு கர்மத்தில் ஆன்மீக நசா இருக்க வேண்டும். பாபாவின் பார்வை நம் பக்கமே உள்ளது. பரமாத்மாவுக்கு நம்மை பிடித்திருக்கிறது. நமது ஒவ்வொரு அடியில் பிராப்தியே பிராப்தி ஆகும். பிராமணர் கஜானாவில் சர்வ பிராப்தி உள்ளது. சுய மரியாதை எண் 283. நான் பரமாத்மா விளக்கில் விழும் விட்டில் பூச்சி. 3/11/92. இருவித விட்டில் பூச்சி. ஒன்று சக்கரம் அடித்துச் சென்றுவிடும். மற்றொன்று வினாடியில் பறி ஆகிவிடும். யோசிப்பது எனில் சக்கரம் அடிப்பது. நல்ல பொருள் கிடைத்துவிட்டால் அதைவிட நல்லது இருக்குமா என யோசிக்க என்ன இருக்கிறது? பாப்தாதா நிச்சய புத்தி வெற்றி ரத்தினத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். தேடி பிடித்து பாபா நம்மை ஒரு பரிவாரத்தில் கொண்டு வந்துள்ளார். பாபா கிடைத்துவிட்ட குசி நமக்கு பாக்கியம் கிடைத்த குசி. பரிவார குசி. குசியே குசி ஆகும். சுய மரியாதை எண் 284. நான் தனது சக்திசாலி உள் உணர்வு மூலம் வாயுமண்டலத்தை மற்றும் உலகை மாற்றும் ஆத்மா. 3/11/92. சொல் செயல் தன் உள் உணர்வு மூலம்
உலகை மாற்ற வேண்டும். சேவாதாரி ஆத்மா சேவை இல்லாமல் இருக்க முடியாது. பிராமண பிறவியே சேவைக்காக. சேவையில் பிஸியாகும் அளவு மாயாஜீத் ஆகலாம். நிரந்தர் யோகி, நிரந்தர் சேவாதாரி ஆகுங்கள். தொடர்பு நடத்தை மூலம் சேவை செய்யலாம். வருங்கால பிராப்திக்கு ஆதாரம் சேவை ஆகும். பிஸியாக இருப்பவர் யுத்தத்தில் இருந்து விடுபடுவார். சுய மரியாதையின் 285. நான் உலகை மாற்றும் ஆத்மா. 12-11-92. சுய மாற்றம் மூலம் உலக மாற்றம். பலகால சுயமாற்றம் இருந்தால் பலகால ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும். இறுதியில் சுயமாற்றம் இருந்தால் ராஜ்யம் இறுதியில்தான் கிடைக்கும். சமஸ்காரம் ஆகிறது. இயல்பான சமஸ்காரம் எனில் உழைப்பு செய்ய வேண்டியது இராது. நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி, இதுவே பிரம்மா மற்றும் பிராமணர் சமஸ்காரம் ஆகும். சமயத்திற்கு முன்பாகவே சம்பன்னம் ஆக வேண்டும். சுய மரியாதையின் 286. நான் மாஸ்டர் வள்ளல். 3-10-92. தருவது எனில் அதிகரிப்பது. அழிவற்ற கஜானா தருவதால் அதிகமாகும். சுயம் நிறைந்து இருக்க வேண்டும். அன்போடு நினைவு செய்வது சகஜம். நினைவால் எல்லா காரியமும் சகஜமாக வெற்றி பெறும். வெற்றி பிறப்புரிமை. அதிகாரம் கேட்டு பெறுவது அல்ல, தானாகவே கிடைப்பது. அதிகாரிக்கு நசா இருக்கும். பாபாவின் கஜானா நமது கஜானா ஆகும். பாபாவிடம் கேட்க வேண்டியது இல்லை. அதிகாரி கனவிலும் கேட்க மாட்டார். பாலக்ஸோ மாலிக். ஓம் சாந்தி. சுய மரியாதையின் 287. நான் ஒருவர் நினைவில் ஏக்ரஸ் நிலையில் இருக்கும் ட்ரஸ்டி ஆத்மா. 3-10-92. ஒருவர் நினைவு ஏக்ரஸ் நிலையை உருவாக்கும். ஒரு பாபா, வேறு எவரும் இல்லை. ஒருவரிடம் எல்லாம் அடங்கி உள்ளது. பாபா விதையாவார். அந்த விதையில் சர்வ சம்பந்தம், சர்வ பிராப்தியின் சாரம் நிறைந்து இருக்கிறது. ஒரு பாபாவை நினைப்பது என்றால் சாரஸ்வரூபம் ஆவது ஆகும். ட்ரஸ்டி எனில் உனது குடும்பஸ்தன் எனில் எனது ட்ரஸ்டி வாழ்வு பிரியமானது. சுய மரியாதையின் 287. நான் ஒருவர் நினைவில் ஏக்ரஸ் நிலையில் இருக்கும் ட்ரஸ்டி ஆத்மா. 3-10-92. ஒருவர் நினைவு ஏக்ரஸ் நிலையை உருவாக்கும். ஒரு பாபா, வேறு எவரும் இல்லை. ஒருவரிடம் எல்லாம் அடங்கியுள்ளது. பாபா விதை ஆவார். அந்த விதையில் சர்வ சம்பந்தம், சர்வ பிராப்தியின் சாரம் நிறைந்து இருக்கிறது. ஒரு பாபாவை நினைப்பது என்றால் சாரஸ்வரூபம் ஆவதாகும். ட்ரஸ்டி என்றால் உன்னுடையது. குடும்பஸ்தன் என்றால் என்னுடையது. ட்ரஸ்டி வாழ்வு பிரியமானது, லேசானது, சுமையற்றது. குடும்பஸ்தன் ஆவதால் சுமை. மன அசாந்தி, செல்வம் இழப்பு, உடல் நோய் ஏற்படுகிறது. துக்க அலை வருவது என்றால்
ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். சுக வள்ளலின் குழந்தை நாம். சுய மரியாதை எண் 288. 13/10/92. நான் பாபாவுக்கு சமீபதா மூலம் கனவிலும் மாயாஜீத் ஆத்மா. சமீபமாக இருப்பவர் சமமாக இருப்பார். சமீபம் சதா இருக்க வேண்டும். சமீபத்தில் இருப்பதற்காக பக்தி மார்க்கத்தில் கூட சச்சங்கத்தை ஏற்பாடு செய்தனர். பாபா சமீபத்தில் இருக்க விடாது மாயா முகத்தை திருப்பி விடுகிறதா? சீதாவைப் போல மாயாவை அறியாதவராக இருக்கிறீர்களா? அப்படி ஏமாறுபவர் சந்திர வம்சத்திற்கு சென்று விடுவார். நல்ல முறையில் மாயாவை அறிந்து கொள்ளுங்கள். மாயா புது ரூபத்தை எடுத்து வந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும். பாபா தொடர்பில் இருந்தால் மாயா உங்களிடம் வர தைரியம் இருக்காது. பாபாவை நல்ல முறையில் அறிந்து கொள்ளும் அந்த கோட்டிற்குள்ளேயே இருங்கள். சங்கல்பத்தில் கூட கோட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கனவிலும் மாயா வராத அளவு மாயாஜீத் ஆகுங்கள். கனவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுய மரியாதை எண் 289. நான் சதா குஷியில் இருக்கும் குஷ்நசீப் ஆத்மா. 15/4/92. எப்படிப்பட்ட பரஸ்திதி வரட்டும், எவ்வளவு பெரிய தடை வரட்டும், குஷி சென்றுவிடக்கூடாது. தடை வரும், சென்றுவிடும். குஷி உங்கள் பொருள். அது ஏன் செல்ல வேண்டும்? பாபா தந்த ஆஸ்திதான் குஷி. தடை வருவதே அது நம்மை விட்டு செல்வதற்குத்தான். விருந்தினர் வந்தால் நம் பொருளை எடுத்து செல்ல விடுவோமா? பாபா இருக்கிறார் எனில் குஷி இருக்கிறது. பாவம் இருப்பின் குஷி இருக்காது. குஷியாக இருப்பவரை பார்த்து மற்றவரும் குஷி ஆகிவிடுவார். சுய மரியாதை எண் 290. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா என்னை சர்வசிரேஷ்டமாக ஆக்கியுள்ளார். 31/12/90. சிரேஷ்ட ஆத்மாக்கள் உலகில் எவ்வளவு பேர் உள்ளனர்? ஆனால் பாபா நம்மைத்தான் அவருடையவராக ஆக்கியுள்ளார் எனில் நாம் எவ்வளவு சிரேஷ்டமானவர்? சர்வ சிரேஷ்டமானவராக ஆகிவிட்டோம். நமது பார்வை, உள் உணர்வு எல்லாம் மாறிவிட்டது. மிக உயர்ந்ததாக ஆகிவிட்டது. அனைவரையும் ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கிறோம். அனைவர் மீதும் கல்யாண உள் உணர்வு வந்துவிட்டது. சுய மரியாதை எண் 291. நான் சுக வள்ளலின் துணை. 25/3/90. பாபா சுக வள்ளல் எனில் குழந்தைகள் சுக சொரூபத்தில் இருப்பார்கள். சுக வள்ளலின் குழந்தை துக்கத்தில் வர முடியாது. சுகம் நமது சொத்து. சுகம், சாந்தி, சக்தி, குஷி நமது கஜானா ஆகும். ஒவ்வொருவரும் அதிகாரி ஆத்மா.
வேண்டிய அளவு கஜானாவை நிரப்பிக் கொள்ளலாம். மாயாவிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சதா விழிப்போடு இருங்கள். சுய மரியாதை எண் 292. பாபா எனக்காக வந்திருக்கிறார் என்ற நசா இருக்கட்டும். 19/3/90. எனது எனில் அதிகாரம் இருக்கிறது. எண்ணிலடங்காத முறை இந்த அதிகாரத்தை பெற்று உள்ளீர்கள். ஞானத்தை ஒளி சக்தி என கூறுகிறோம். ஒளி சக்தி இருந்தால் மாயா வர முடியாது. மாயா நம்மிடம் பலி ஆகிவிடும். இச்சமயம் நாம் சுயராஜ்ய அதிகாரி, பின்னர் உலகிற்கு அதிகாரி ஆவோம். சுய மரியாதை எண் 293. நான் பாபாவுக்கு செல்லமானவன். 13/3/90. பாப்தாதா குழந்தைகளிடம் முக்கியமாக 3 சம்பந்தத்தில் வருகிறார். 3 விசேஷத்தை குழந்தைகளுக்கு தருகிறார். தந்தை ரூபத்தில் ஆஸ்தி, ஆசிரியர் ரூபத்தில் படிப்பின் மூலம் சிறந்த பதவி, சத்குரு ரூபத்தில் வரதானம் தருகிறார். மாலிக்பன் சமஸ்காரத்தை உருவாக்கும் போதே உலகிற்கு அதிகாரி ஆக முடியும். சர்வசக்திவான் பாபா சதா கூட இருக்கும்போது சிரமம் எதற்கு? பாபா கூட இருக்கிறார் எனில் சக்தியும் கூட இருக்கும். சர்வசக்தி இருக்கும்போது சிரமம் எப்படி இருக்கும்? தன்னை செல்ல குழந்தையாக அறிந்து கொள்ளுங்கள். நாம் டபுள் லைட் பரிஸ்தா என்ற ஸ்மிருதி இருக்கட்டும். பலகால டபுள் லைட் அபியாசம் செய்க. ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 281.